தமிழகத்தில் ஏப்ரல் 19 தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக ஒவ்வொரு கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாறைப்பட்டி, உத்தப்புரம், எழுமலை ஆகிய கிராமப் பகுதிகளில் சென்று வாக்கு சேகரித்தார். அவர் பேசியதாவது: நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் பல கட்சிகள் கூட்டணியுடன் பலமான கூட்டணியாக நான் இங்கே கூடியிருக்கிறேன். நமது தொகுதி வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். நமது கூட்டணியிலேயே சகோதரர் OPS அணியும் இணைந்திருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக ஆக்க குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அம்மா இருந்தபொழுது இப்பகுதிக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பெற்றுத்தந்த என்னை மீண்டும் வெற்றி பெற செய்து மீண்டும் மோடி பிரதமராக வாய்ப்பளியுங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார். உசிலம்பட்டியிலிருந்து ரிப்போர்ட்டர் சங்கர்நாத்.